வெற்றி முகமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தோல்வி என்ற ஒன்று தீண்டாத நிலையில் ஒவ்வொருவரும் வாழ விரும்புகின்றோம். ஆனாலும் தோல்வி ஏற்பட்டுவிட்டால் உங்களுக்கு முயற்சி இன்னும் அதிகமாக வேண்டும் என்று மனிதர்கள் ஒருவருக்கு மற்றவர் நட்புறவை கொண்டும் உதவுவதை கொண்டும் நற்செய்தி கூறுவார்கள். விடாத முயற்சியில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வெற்றிக்கு அந்த விடாமுயற்சி வழிவகுக்கும். வெற்றி என்பது உங்களுடைய மனம் சார்ந்ததா அல்லது நீங்கள் அடையக்கூடிய உலகத்தின் சில பொருட்களா? நான் இன்று என்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக முடித்துவிட்டேன் என்று கூறும் பொழுது பொருள் சம்பாதித்து விட்டேன், அவ்வளவுதான். பொருளின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக முழுமையாக அடங்கியிருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் உலகத்தின் பொருட்கள் அவசியமே தவிர உள்ளத்தின் சமாதானமும் உள்ளத்தின் அமைதியும் நிரந்தரமான நிம்மதியையும் நான் புறக்கணித்து விட்டேன். கிடைத்த பொருட்களிலிருந்து சிலவற்றை கொண்டு நான் இப்பொழுது அனுபவித்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அனுபவித்தல் உங்களுக்கு ஆகுமானதா அல்லது மனதின் நிரந்தரமான நிம்மதியும் அமைதியும் உங்களுக்காக உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதா? எனக்கு நிரந்தரமான அமைதி வேண்டும். எவ்வளவு பொருள் சம்பாதித்தாலும் சரி, நாளைய வாழ்க்கை என்ன என்ற கேள்விக்குறியை நிச்சயமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். இன்று நான் சம்பாதித்து கொண்டிருக்கின்றேன் என்ற நிலையிலும் உங்களுக்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி நாளைக்கு என்ற ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் இறைவனை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்வி நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கைகளில் அந்த வாழ்க்கை இருக்கின்றதா? அப்படியானால் உங்களிடம் இருக்கக்கூடிய கவலை உங்களை விட்டு நீங்கிவிட்டதா? நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலையை கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொருள்கள் என்னை விட்டும் நீங்கும். நிச்சயமாக ஒரு நாள், ஒரு காலத்தவணை அதற்கு உண்டு, அது நீங்கும். இதனை மறுப்பவர்கள் யாராவது நம்மில் இருக்கின்றோமா? அந்த கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான், சத்தியம்தான், ஒரு நேரத்தில் இது என்னை விட்டும் நீங்கும். அப்படியானால் நாளைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தோடு தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாழ்க்கையை பற்றிய சூழ்நிலையை நாம் மறந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனை ஒரு ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்திற்கு ஒரு பெரும் தடையாக நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலையை, ஒரு எச்சரிக்கையை நம்முடைய மனதில் கொள்ளாமல், அந்த நாளை பற்றிய ஒரு துன்பம் என்னுடைய மனதில் ஒரு பயமாகவும் கவலையாகவும் அமைந்திருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி நிச்சயமாக மனதில் ஒரு நீங்காத எண்ணம், கவலை என்ற எண்ணம் மனதில் தொற்றிக்கொண்டிருக்கின்றது. எப்படியும் அதை நீக்குவது? ஏகப்பட்ட பொருள்களை வைத்திருக்கின்றேன், அதனுடைய இந்த எண்ணத்தையும் நான் கொண்டிருக்கின்றேன். காரணம், இறைவனுடைய வாக்கு உங்களுக்கு ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது. நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலை என்ன? இதை போன்றே இருப்பீர்களா? இதைவிட அதிகமாக கொண்டிருப்பீர்களா? அல்லது இல்லாமல் ஆகிவிடுவீர்களா என்று கேள்வியை அவன் அமைத்திருக்கின்றான். நீங்கள் பதில் சொல்லும் விதமாக. என்னுடைய பதிலெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் சத்தியத்தை கொண்டு நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. இப்பொழுது இறைவனுடைய அடுத்த கேள்வி, இன்று என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது?
நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அது நீங்கள் சம்பாதிப்பது என்பது உண்மைதானா, அல்லது நான் உங்களுக்காக அளவிட்டு கொண்டிருக்கின்றேன் என்பது உண்மையா? இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக நான் சம்பாதிக்கவில்லை, நீ அளவிட்டது தான் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாக இல்லாமல் நான் தான் சம்பாதிக்கின்றேன் என்று நீங்கள் கூறுவீர்களானால், உள்ளத்தில் இறைவன் உங்களுக்காக உங்களுடைய நல்லறிவு வளர்வதற்காக வேண்டி கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பராமுகமாக இருக்கின்றீர்கள் அல்லது அலட்சியப்படுத்திவிட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு கேள்வியும் உங்களுடைய உள்ளத்திற்குரிய கேள்வி ஒவ்வொன்றும் நாளைய வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களுக்கே பதில் சொல்லும் விதமாக அந்த கேள்விகளை அமைப்பவன் உங்களுடைய இறைவன் தான். அவனைத் தவிர இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கூறிக்கொண்டிருப்பவர் எவரும் இல்லை. ஆக நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். பதில் சொல்லுங்கள். நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த பொருள்களில் உங்களுக்கு நியாயமாக நீங்கள் சம்பாதித்தீர்களா அல்லது பொய்களை கொண்டு சம்பாதித்தீர்களா? நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக சம்பாதித்தீர்களா அல்லது உங்களுக்கு அதிருப்தியுடன் சம்பாதித்தீர்களா? உங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் சம்பாதித்தீர்களா அல்லது மனசாட்சிக்கு விரோதமாக குற்ற உணர்வுகள் உங்களை குத்தி கொண்டிருக்கும் போது, சுட்டி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதை புறக்கணித்தவர்களாக இன்று வாழ்க்கை எனக்கு முக்கியம் என்று நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை மேற்கொண்டீர்களா? எந்த நேரமும் உங்களுக்கான கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமைத்து கொண்டே இருக்கின்றான். இதற்கான பதிலை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருந்தும் தனக்கு விரோதமாக அந்த பதில் அமைந்ததன் காரணமாக புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை புறக்கணித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அதனை பதிவு செய்கிறது. நாம் நம்மை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நன்மையை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையை சீரமைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான பாதையை உங்களுடைய உள்ளத்தில் கேள்விகளாக அமைத்திருந்தும் அது உங்களுக்கு விரோதமாக இருப்பதன் காரணமாக அந்த கேள்வியை புறக்கணித்தவர்களாக இன்று நாம் சம்பாதிப்பதை வாழ்வோம். இன்றைக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை செய்வோம், நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்பது உங்களுடைய பதிலாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை நாளை நிகழும் பொழுது சமாளித்துக் கொள்ளலாம். அந்த நிலையின் போது என்னுடைய மனதில் இருக்கக்கூடியது எது கேடாக அமையும் என்று நான் எங்கு அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனோ அது நடக்காது என்று முடிவு செய்தவனாக வாழ்கின்றேன். என்னுடைய தவறுகளுக்கும் என்னுடைய தீமைகளுக்கும் நிச்சயமாக நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும் என்று தெளிவாக தெரிந்திருந்தும் வந்தால் பார்த்து கொள்ளலாம். இந்த அடிப்படையை கொண்டு நான் வாடும் பொழுது எனக்கு நானே விரோதமாக என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், அதற்கு காரணம் என்னுடைய குற்றங்கள் என்னையே பாதிக்கும். நான் முறையாக வாழவில்லை. என்னுடைய குற்ற உணர்வுகளுக்கு நான் பலியாகுவதிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டவனாக நான் அதை புறக்கணித்து நாளைய வாழ்க்கையை பற்றி வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சிய போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சத்தியத்திற்கு விரோதமாக வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் பொழுது வரும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. இறைவன் பதில் அளித்து விட்டான். பூமியிலோ உங்களிலோ நிகழும் எந்த சம்பவமாக இருந்தாலும் அதனை இறைவன் கூறுகின்றான், நாம் உண்டாக்குவதற்கு முன்பாகவே தெளிவாக தீர்மானிக்கப்படாமல் இல்லை நிகழும் என்பது. இன்று நாம் கூறக்கூடிய ஒரு வார்த்தை வந்தால் பார்த்து கொள்ளலாம், வரும் என்று நம்பிவிட்டேன், வந்த பிறகு பார்த்துக்கொள்வேன். நிச்சயமாக வந்த பிறகு பார்த்துக்கொள்வேன் என்பது உங்களுடைய சாத்தியக்கூறாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான வழியாக இருக்குமானால் என்ன வரும் என்பதை உங்களால் கணிக்க முடியுமா? என்ன நிகழ இருக்கிறது என்பதை உங்களால் கணிக்க முடியுமா? ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு, குற்றங்கள் தாங்கிக் கொண்டு அந்த குற்றங்களை நீங்கள் புறக்கணித்தவர்களாக, இதற்கு நான் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டேன், இந்த குற்றங்கள் என்னை எந்த விதத்திலும் சீரழிக்காது என்று உறுதி கொண்டு விட்டீர்கள். ஆனால் கூறுகின்றீர்கள் வந்தால் பார்த்து கொள்ளலாம். இதில் உண்மை வரும் என்பது தெரிந்திருந்தும் அதனையும் சந்தேகத்திற்குள்ளாக்கி வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தின் மீது அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணுகின்றீர்கள். உங்களுக்கே விரோதமாக எந்த விதமான
முகாந்திரமும் இல்லாமல் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும், என்னால் என்ன நிகழப்போகிறது என்பது தெரியாது. இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் தவறாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றேன். பொய்களையும் பொருட்டுகளையும் கொண்டு நான் சம்பாதித்து கொண்டிருக்கின்றேன். நயவஞ்சகமாகவும் துரோகமாகவும் சம்பாதித்து கொண்டிருக்கின்றேன். இன்று அந்த நயவஞ்சக துரோகத்தை நீக்கிக் கொண்டு சீரிய வாழ்க்கையை நேர்மையான முறையில் வாழ்ந்து பழகுவதற்கு எனக்கு வழியில்லை. அந்த வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. நாளைக்கு இதன் விளைவாக நீங்கள் பாதிப்புக்குள்ளாகி பலவீனத்திற்கு மேல் பலவீனம் உங்களை தீண்டும் பொழுது, எல்லா புறங்களிலிருந்தும் நீங்கள் அடையாளம் காணப்படும் பொழுது, இனி நான் நயவஞ்சகத்தோடோ ஏமாற்றோ என்னால் உபயோகப்படுத்த முடியாது. மக்கள் இனம் கண்டு கொண்டார்கள். ஒரு வியாபாரம் என்று நான் ஆரம்பிக்கின்றேன். அந்த வியாபாரத்தில் நான் ஏமாற்றை கொண்டு வாழ்கின்றேன். சொற்ப காலத்திற்கு அந்த ஏமாற்றத்தை கொண்டு என்னால் சம்பாதிக்க முடிகின்றது. படிப்படியாக வாடிக்கையாளர்கள் என்னை பற்றி அறிகின்றார்கள். எனக்கு என் கடைகளுக்கு வருவதை நிறுத்தி கொண்டார்கள். இனி நான் எப்படி நற்பெயரை சம்பாதிப்பது? இந்த சூழ்நிலையை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வேன்? ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் இந்த நஷ்டங்கள் ஏற்படுவது உண்டு. இந்த நஷ்டங்களுக்கு காரணம் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அவர்களுடைய அந்த மேம்போக்குத்தனம்தான், அலட்சிய போக்குத்தான். இருக்கும் நிலையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள இன்று நான் நற்பெயரை எனக்கு சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான மனதோடு, ஒழுக்க குறைபாடு இல்லாமல், துரோகம் இல்லாமல் நான் என்னுடைய தொழிலை இன்று மேற்கொண்டேனால் பெரும் லாபம் இல்லாவிட்டாலும் நாளைய வாழ்க்கையில் நற்பெயர் நான் நிச்சயமாக சம்பாதிப்பேன். இந்த நற்பெயர் எனக்கு நிரந்தரமான வருமானத்தை, இன்னும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அழகான பாதையை எனக்கு அறிவிக்கும் என்ற அந்த உத்தரவாதம் இன்று அமையும். இன்று தப்பும் தவறுமாக நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அவளை அமைக்கின்றான் இறைவன். உங்களை படைத்த, உங்களுடைய மனதை படைத்த, அந்த மனதை தூய்மையாக்கும் விதமாக உங்களுக்கு கேள்விகளை கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் தவறும் பொழுது உங்களுக்கு எச்சரிக்கையும் செய்கின்றான். நீங்கள் தவறுகின்றீர்கள். ஒரு பொய்யை பேசும்பொழுது நாம் அறிந்து பேசுகின்றோம், நான் செய்வது தவறு என்று. அந்த நிமிடத்திலேயே வேறு வழி இல்லாததன் காரணமாக நான் தவறு செய்கின்றேன், என்னை மன்னிப்பாயாக. உங்களுடைய பிரார்த்தனை அப்பொழுது அமைய வேண்டும். இந்த பிரார்த்தனை அமையுமானால் உங்களுடைய அந்த தவறுகளுக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அந்த தவறை நன்மையாக மாற்றுகின்றான். உங்களுக்கு குற்ற உணர்வுகளை அதிகமாக்குகின்றான். நீங்கள் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் விதமாக இன்னமும் நீங்கள் கேட்க வேண்டும், எனக்கு நீ நேர் வழியை அறிவிப்பாயாக. நன்மைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்மைக்கு நேர் விரோதமான போக்குகள் ஒரு நேரம் அதற்கு அழிவை ஏற்படுத்தும். அத்துடன் எதனை நம்பி, எந்த ஒடுக்கக்கேட்டை நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேனோ அந்த வாழ்க்கையும் ஸ்தம்பித்துவிடும். இப்பொழுது நான் நிற்கதியாக நிற்பேன். எனக்கு உதவியாளனும் இல்லை, பாதுகாப்பாளனும் இல்லை. அந்த நிலை நமக்கு இனி ஏற்படக்கூடாது. இந்த நாளில் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். வேதத்திலிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது நாளைய வாழ்க்கை பெரும் கேள்விக்குறியாக. நீங்கள் எவ்வளவுக்கு பேரனாக இருந்தாலும் சரி, நாளைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. உங்களுடைய மனதுக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, பொருளுக்கு நஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் உண்டு என்பதை அறிவிக்கக்கூடிய தீர்மானமான ஒரு கேள்விக்குறி. நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று. நாளைய நிகழக்கூடிய உங்களுடைய கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இன்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். தவறாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறில்லை. நீங்கள் தவறாக சம்பாதிக்கும் பொழுது இந்த தவறை மறைத்து உங்களை முதலில் மன்னித்தான். உங்களுடைய தவறுகளை நீக்கினான். வரக்கூடிய வாடிக்கையாளர்களை உங்களை நம்பச் செய்தான். அவர்களுக்கும் அந்த பொருள்களிலிருந்து நன்மையை அமைக்கின்றான். உங்களுடைய தீமைகளை நீக்கி அந்த பொருள்களிலிருந்து உங்களுக்கும் நன்மை அளிக்கின்றான். இது என்னுடைய வியாபாரத்தினுடைய ஆரம்பகால கேடுகளிலிருந்து நான் எவ்விதமாக பாதுகாக்கப்படுகின்றேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் மீது இறைவன் கருணையாளன். உங்களை மன்னிப்பதையும் தன் மீது கடமையாக்கி கொண்டான்.
குறித்த காலம் வரையில் உங்களுக்கான கேள்விகளை, நல்லொழுக்க கேள்விகளை உங்களுக்காக அமைக்கின்றான். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய குற்ற உணர்வுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி பிறகு இறைவனிடம் மன்னிப்பு தேட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் பொழுதும் பின்னிரவு நேரங்களில், அதிகாலை நேரங்களில் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதிகாலை நேரங்களில் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். அத்தியாயம் 3 வசனம் 17. அத்தியாயம் 3 வசனம் 17. பின்னிரவு நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் பொழுது விடியறுக்கின்றது, தவறு நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன். முந்தைய நாளின் தவறுகளிலிருந்து நான் இன்று விடுபடுபவன் இல்லை. முந்தைய நாளின் குற்ற உணர்வுகளிலிருந்து இன்று நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றேன். அதே வாழ்க்கையை தொடரப் போகின்றேன். எப்படி பாவங்களை செய்த பிறகு மன்னிப்பு தேடுகின்றீர்களோ, பாவங்களுக்கு முன்பாகவே மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக நாம் இறைவனிடம் மன்னிப்பு தேடியவர்களாவோம். அதிகாலை விடுவதற்கு முன்பாக உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் எழுந்து அமர்ந்து உங்களுடைய குற்ற உணர்வுகளுக்காக வேண்டி, வேறு வழியில்லை, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு வேறு வழி தெரியவில்லை, மன்னிப்பாயாக, நீ எனக்கு நேர்வழியும் காட்டுவாயாக என்று அவனிடம் கேளுங்கள். நீங்கள் உங்களுடைய பொருள்களிலிருந்து இப்பொழுது நீங்கள் செலவு செய்ய வேண்டும். பின்னிரவு நேரங்களுக்கு முன்பாக இறைவன் கூறுவது, உங்கள் பொருள்களிலிருந்து நன்மைக்காக செலவு செய்யுங்கள். உங்கள் பொருள்கள் உங்களை விட்டு அழிவதற்கு முன்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய அதிகபட்ச பொருள்களிலிருந்து நன்மைக்காக கொஞ்சம் செலவு செய்து வாருங்கள். பொய் சொல்லி சம்பாதித்தேன், இப்பொழுது நன்மைக்காக வேண்டி பிறருக்கு உதவுகின்றேன். இது பரிகாரமாக அமையும். ஓரளவுக்கு இது பரிகாரமாக அமையும். உங்களுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய ஒரு நாளின் பொழுதை தர்மத்திலிருந்து ஆரம்பியுங்கள். அந்த தர்மம் என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த முயற்சி. நான் இன்று பொய் பேசாத நிலையில் என்னுடைய சம்பாத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். என் இறைவனே, நீ எனக்கு வழிகாட்டுவாயாக. மற்ற மனிதர்களெல்லாம் ஏமாற்றித்தான் பணம் சம்பாதிக்கிறார்கள். நானும் அந்த வழியில் ஒன்றை ஏற்றுக்கொண்டேன். இவ்விதமாகவே நான் பழக்கப்பட்டு விட்டேன், வளர்க்கவும் பட்டேன், இவ்விதமாக நான் கற்பிக்கவும் பட்டேன். இன்று நான் என்னுடைய வாழ்க்கையை உனக்கு பொருத்தமான, அதாவது குற்ற உணர்வுகளுக்கு பலியாகாத நிலையில் என்னுடைய நாளை முடிக்க வேண்டும், உதவி செய் என்ற அந்த தர்ம சிந்தையோடு, அதர்மத்தின் பாதையிலிருந்தும் நான் விலகி வாழ விரும்புகின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் தர்ம சிந்தையுடையவர்கள். அதர்மத்துக்கு எதிரானது தர்மமே தவிர பொருள்களை கொடுப்பதோ, தர்மம் செய்வதற்காக வேண்டி ஒரு ஏழைக்கு நான் கொடுக்கின்றேன் என்பதோ உண்மையல்ல. நான் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் யாரோ என்னை ஏமாற்றினார்கள், அவ்வளவுதான். ஒரு சாதாரண சிறு தொழில் செய்பவர்களை ஏமாற்றுகின்றார்கள். அவர்கள் அது நஷ்டமடைந்து பிறகு முளைப்பட்டு விடுகின்றார்கள். ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏழ்மையில் வாழும் பொழுதும் இறைவன் அவர்களுக்கு துணை புரிந்திருக்கின்றான். பெரிய அளவில் ஆகிய அங்கிருந்து நஷ்டம் ஏற்படுவதற்கு முன்பாக சிறிய அளவிலேயே உங்களுக்கு தருக்கின்றேன், இப்பொழுது என்னிடம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய தர்ம குணத்திற்காக என்னிடம் திரும்புங்கள். தர்மம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உயிர் காக்கக்கூடியது தர்மம். அந்த தர்மத்தின் பாதையில் உங்களை அடுத்த பாதையில் நான் அமைக்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். ஆனால் அவர்களுக்கு கேட்க வழியில்லை. காரணம், இறைவன் யார் என்று தெரியவில்லை, உள்ளம் என்ன என்பது தெரியவில்லை, அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் என்ன, கேள்விகள் என்பது தெரியவில்லை, அடுத்தது என்ன என்ற கவலை மட்டும்தான் இருக்கின்றது. இது ஏன் நிகழ்ந்தது என்ற கேள்வியும் இருக்கின்றது. அந்த கேள்விகளோடு நாம் வாழ வேண்டும், பதிலை தேடியவர்களாக. அந்த பதில் அமையும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் அத்துடன் சேர்ந்து மாறுகிறது, நிரந்தரமான நல்வாழ்க்கைக்காக. தோல்விகள் உங்களுக்கு வெற்றியின் படிகள் என்று வெறுமனே கூறுவது உண்மைதான், ஆனால் அது உயிரோட்டமில்லை. அந்த தோல்விக்கு பின் உள்ள கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான நியாயமான பதில்கள், நேர்மையான வாழ்க்கைக்கான முறைகள் அங்கு உங்களுக்கு வழிபடக்கூடியதாக அமைகின்றன. உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை தேடும் பொழுது உங்களுடைய வழியாக இயற்கையாக அது அமையும். பிறர் உங்களுக்கு கற்பிப்பதை காட்டிலும் இறைவன் கற்பிப்பான் உங்களுடைய வழி என்ன என்பதை. நான் என்னுடைய தொழிலை சிறிய அளவிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். அது இறைவனுடைய அருளை கொண்டு பெருக வேண்டும் என்று விரும்புங்கள்.
ஒரு விதையை போடுங்கள், அது மரமாக்குவது அவனுடைய வேலை. நீங்கள் மரத்தை உங்களுடைய கற்பனை கொண்டு வராதீர்கள். நான் மரம் போன்று வாழ வேண்டும் என்று அவ்வளவு கிளைகளோடும் அவ்வளவு பரந்த அதனுடைய பாக்கியங்களுடனும் நான் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். விதையை போடுங்கள், இறைவன் உங்களுக்காக வளர்ப்பான். வானங்களையும் பூமியும் அதன் மீது இறங்கச் செய்வான். நீங்கள் சிறு துளியாக ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக மலர்ந்து வருவதற்கு அவனுடைய உதவி தேவை. நான் இன்று பெரு வாழ்க்கையை வாழப்போகின்றேன் என்று பெரிய மூலதனத்தை போட்டு வாழ்வது என்பது இறைவனிடம் செல்லாது. நான் தான் உங்களுக்காக படைக்கின்றேன். ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், என்னுடைய உதவி வேண்டுமென்றால் சிறியதிலிருந்து ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு படைப்பும் சின்னதிலிருந்து ஆரம்பித்து பெரிதாகி நன்மரமாக வளர்கின்றது. அதற்கான காலத்தவணை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே முறையே உண்டு. உங்களுடைய இதயத்தில் நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறுகின்றான். அந்த சிறப்பான வாழ்க்கைக்கு நீங்கள் பொருள் வடிவம் கொடுக்காதீர்கள். அவன் அமைக்க இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு அதற்கொண்டு ஒரு இணையான வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அமைத்து கொண்டு கற்பனையில் அந்த வாழ்க்கையை நான் எனக்கு உரியதாக அமைக்க வேண்டும் என்று பாடுபடாதீர்கள். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விரும்பும் போதும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உயிரோட்டம் உள்ளதாக வளர வேண்டும். அதில் கண்ணியமும் இருக்க வேண்டும், அதில் ஒழுக்கமும் இருக்க வேண்டும், அதில் தர்மமும் இருக்க வேண்டும். அதில் கேடுகள் நுழையக்கூடாது, குறுக்கு பாதைகள் கூடாது. தெளிவான நேர்வழி எனக்கு வேண்டும். நான் சம்பாதிப்பது உண்மையாக இருந்தால் இறுதி நாள் வரையில் உங்களுடைய கவலைகள் இன்று நீக்கப்பட்டிருக்கும். நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை நீக்கப்பட்டிருக்கும். இது எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு தெளிவாக நான் அறிய வேண்டிய ஒரு வழிமுறைகளில் உள்ளது. நாளைய வாழ்க்கைக்கு நான் கஷ்டப்படுவேனா இல்லையா? கவலை இருந்தால் நிச்சயமாக அது உண்டு. அமைதியும் நிதானமும் என்றால் நிச்சயமாக அந்த விதத்தில் வாழ்க்கை உங்களுக்காக மறந்து கொண்டிருக்கின்றது. இன்று முதலாக கவலையும் பயமும் நீங்கிய வாழ்க்கையை நீ எனக்கு கொடு. நான் தவறாக இருந்து கொண்டிருக்கும் நிலையில் மெத்தனத்தோடு கவலை என்ற ஒன்று எனக்கு இருக்கும் பொழுதே வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் என்ற அந்த மெத்தனத்தோடு நான் வாழ்வது இன்று முதலாக நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த மனதில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வந்தால் பார்த்துக்கொள்ளலாம், அந்த எண்ணம் இன்று முதலாக நீக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறைவன் ஒருவனை மட்டும் வழிபட வேண்டும். அவனை தவிர கதியில்லை என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது கொண்டு வாருங்கள். மனிதனுடைய வழிமுறைகளில் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்தால் உங்களால் வாழ முடியுமா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அது எப்படி முடியும்? ரொம்ப நல்லவனாக இருந்தால் வாழ விட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லவனாக இருந்தால் இறைவன் உங்களை வாழ வைப்பானே. இறைவனுக்கு நன்மையை நீங்கள் இந்த உலகத்தில் கடைபிடிக்கும் பொழுது உங்களை நேசிப்பானா நேசிக்க மாட்டானா? கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றன. ஆனாலும் நம் சத்தியத்தையே புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று. அப்படியானால் நாளைய வாழ்க்கையை பற்றி ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? துரோகத்தையும் நயவஞ்சகத்தையும் கொஞ்ச நாளைக்கு பிறகு மக்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து கொள்வார்கள். நான் அவர்களால் கைவிடப்பட்டவனாக ஆகிவிடுவேன் என்ற அந்த பயம் இருக்கிறது. பிறகு நான் நற்பெயரை சம்பாதிப்பது கடினம். முடிந்த வழியில் ஏமாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இது எனக்கு தெரிந்த வழி. உலக அடிப்படையில் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அடிப்படை தவிர இந்த அடிப்படையும் தெரியாது. அதில் நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இறைவனுடைய அனுமதியை கொண்டும் அவனுடைய மன்னிப்பை கொண்டும் அவனுடைய அன்பை கொண்டும் நான் மன்னிக்கப்பட்டு வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இதற்கு மேலாக என்ன பதில் இருக்க முடியும்? இந்த மன்னிப்பும் இந்த அரவணைப்பும் நீண்ட நாட்களுக்கு எனக்காக அமையுமா? நிச்சயமாக அவன் மன்னிப்பவன், கருணையாளன், பொறுமையாளனாகவும் இருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய இருதயங்களில் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் புறக்கணித்தவர்களாக வாழ்வதன் காரணமாக அந்த கேள்விகளை அனைத்தையும் நான் என் இறைவனை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவனுடைய நினைவை அற்றுப்போகக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அநியாயமாக என்னுடைய பாதை மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவனை மறந்த நிலையில், என் உள்ளம் மறுத்து போன நிலையில். என் உள்ளம் மறுத்து போயிருக்கிறது என்றால் இனி நன்மைகளுக்கு மட்டும் மறுத்துவிட்டன, தீமைகளுக்கு பிரகாசமாக இருக்கின்றது. என்னுடைய பாதையை இப்பொழுது எதனை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது? என்னுடைய படுகொடியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. பிரகாசமான பாதை, நெருப்புக்குரிய பாதை சென்று கொண்டிருக்கின்றது.
இப்பொழுதும் இறைவன் உங்களை எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளின் காலை பொழுதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இரவு நேரங்களில் மன்னிப்பு கோருங்கள். குறைந்தபட்சம் பின்னிரவு நேரங்களில் நான் உங்களுக்கு விழிப்புணர்வை தருகின்றேன், நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். யாரொருவரும் தூங்கி இரவு பொழுது முடியக்கூடிய நேரத்தை அறிவீர்கள். இதுவரையில் சொரணை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த நான் இப்பொழுது போர்வை எடுத்து போர்த்துகின்றேன், இன்னும் சுகமான தூக்கத்திற்காக வேண்டி. ஆனால் உங்களுக்கு உணர்வு வந்துவிட்டது, விழிப்புணர்வு வந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது. போர்வை போர்த்திக்கிட்டு தூங்குறதுக்கு நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்கிறீங்க, நல்லா போர்த்திக்கிட்டு தூங்குறீங்க. எழுந்து ஃபேனை ஆஃப் பண்ணால் கூட தூக்கம் கலைஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறதுக்காக, சுகமாக தூங்குறதுக்காக இரண்டாவது தூக்கத்தை ஆரம்பிக்கின்றீர்கள். நீங்கள் அவன் கொடுத்த தூக்கத்தை அவன் உங்களுக்கு உணர்வு கொடுத்து எழுப்புகின்றான். நாமோ இன்னும் தூங்க வேண்டும் என்று மணியை பார்த்து கொண்டு தூங்குகின்றோம். அந்த நேரம் நீங்கள் பார்க்கலானால் 3 மணி, 3:30, 4 மணியாக இருக்கும். பின்னிரவு நேரம், அதிகாலை விடுவதற்கு முன்பாக. ஒவ்வொருவருக்கும் இது நிகழும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் போர்வையை எடுத்து போற்றும் பொழுது இறைவன் உங்களுக்கு விழிப்பை தந்துவிட்டான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை எழுப்புகின்றான். இது பாவ மன்னிப்பு கேட்பதற்கான நேரம். நேற்று நடந்த பாவமான போக்கு இன்று கூடாது, எழுந்திருங்கள் என்று. இதனை நாம் அடையாளம் காண்கின்றோமா இல்லையா? போர்வையை இனி நீங்கள் போர்த்தும் நேரம் பாருங்கள். நிச்சயமாக அது பின்னிரவு நேரம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடியலாம், அது இன்னமும் நேரம் இருக்கலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம். அதற்கு முன்பாக உங்களை எழுப்புவது இறைவன் தான். நாம் அறிவோமேயானால் தூக்கத்தை நமக்கு தருவது இறைவன் தான். தூக்கத்தை நமக்கு தருவது இறைவன் தான். நீங்கள் 11 மணிக்கு படுக்க போகலாம், 9 மணிக்கு படுக்க போகலாம், ஏன் 12:30 மணிக்கும் 1:30 மணிக்கும் 2 மணிக்கு கூட தூங்கலாம். ஆனால் விடிவதற்கு முன்பாக உங்களை அவன் நிச்சயமாக எழுப்பிய பிறகு நீங்கள் இரண்டாவது தூக்கத்தை ஆரம்பிக்கின்றீர்கள். ஒருபோதும் இனி நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாக நடக்கக்கூடாது. நான் 2 மணி நேரம் தானே தூங்கியிருக்கிறேன், பரவாயில்லை, எழுப்புறது யார்? தூக்கத்தை தர்றது யாரோ அவன் தானே எழுப்புறான். அவன் உங்களுக்கு தூக்கத்தை தராமல் உங்களுக்கு தூக்கம் வந்துவிடுமா? எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாலும் சரி, தலையணங்களை கசக்கக்கூடிய அளவுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் அழுந்த தூங்க முயற்சி செய்தாலும் சரி, உடம்பு வேதனை மிஞ்சும், எரிச்சல் தான் மிஞ்சும். மனதில் தூக்கம் வரவில்லை என்ற எரிச்சல் தான் மிஞ்சும். அது இன்னமும் தூக்கத்தை தள்ளி போடும். அவன் தூக்கத்தை கொடுத்தால் தவிர உங்களுக்கு தூக்கம் இல்லை. அவன் தான் தூக்கத்தை நிறுத்தி கொண்டான் என்றால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? ஏன் தூக்கத்தை எனக்கு கொடுக்கவில்லை என்று. உங்களுடைய பாவங்கள் மிதமின்றி ஆகி கொண்டிருக்கின்றன. அவை உங்களுக்கு கவலை ஏற்படுத்திவிட்டன. நாளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கவலை இன்று உருவாகிவிட்டது. உங்களுக்காக நான் தூக்கத்தை நீக்கியிருக்கின்றேன். தூக்கம் முக்கியமல்ல, பாவ மன்னிப்பு முக்கியம். இந்த நேரத்தில் உங்களுடைய குற்றங்களை எல்லாம் உங்களுடைய மனதிற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுதுதான் நான் என் இறைவனோடு ஐக்கியமாகின்றேன். அந்த குற்றங்களை இறைவன் உங்களுக்கும் கொண்டு வருவான், காண்பிப்பான், நினைவூட்டுவான். இந்த குற்றங்களை எல்லாம் குற்றங்கள் என்று தெரிந்த பிறகும் நீங்கள் தண்டிக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதும் தெரிகிறதா? இதே குற்றத்தை பிறர் செய்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக அவர்களை வசைபாடியிருப்பீர்கள், தண்டித்திருப்பீர்கள், கண்டித்திருப்பீர்கள், எல்லாம் நடந்திருக்கும். இதனை ஏன் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளவில்லை? குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்திருப்பது யார்? அந்த அறிவிப்பும் இருக்கிறது. என்றபோது நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினீர்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய மனதில் யாரை பற்றியெல்லாம் கோபமும் ஆத்திரமும் இருக்கிறதோ, யாரை பற்றியெல்லாம் உங்கள் மனதில் விரோதம் வைத்திருக்கின்றீர்களோ, காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கின்றீர்களோ, பொறாமை கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த காரணமும் இல்லாமல் பொறாமை கொண்டிருக்கின்றீர்களோ, அவன் நன்றாக இருக்கின்றான் என்ற ஒரே காரணத்தின் காரணமாக நீக்கிக் கொள்ளுங்கள். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக, இந்த உணர்ச்சிகள் எனக்கு வேண்டாம் என்று உங்களுடைய இறைவனிடம் திரும்ப வேண்டும். நிறைய பாவங்கள் சேர்ந்துவிட்டன. இனி அது உங்களுக்காக பகல் நேரப்படுகளில் விளைச்சல்களாக நெருங்கிவிட்டது.
உங்கள் இறைவன் உங்களுக்காக பயப்படுகின்றான், எழுப்புகின்றான், பாவனிப்பு கேளுங்கள் என்று. ஏனென்றால் வானங்களும் பூமியும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன இறைவனுடைய அனுமதியை கொண்டு. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வானங்களில் பதிவாகின்றது. உங்களுக்கான பாக்கியங்கள் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் இறைவனால் அழகான செய்திகளாக வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், வாழ்க்கையில் துன்பங்கள் நிகழக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றீர்கள். இறைவன் உங்களுக்காக அமைத்த அந்த அழகான செய்தி வானங்களில் பதிவாகி இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு கால்களுக்கு கீழ் விளைச்சல்கள் வேண்டுமா, உங்கள் தலைக்கு மேல் நிழல் வேண்டுமா, உங்களை சுற்றிலும் குளிர்ச்சி வேண்டுமா, உங்களுக்கு பார்க்கும் தூரமெல்லாம் இயற்கையினுடைய அழகான அந்த தோற்றங்களும் படைப்புகளும் தோட்டங்களும் துறவுகளுமாக பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக இருக்க வேண்டுமா, கண் குளிர்ச்சி வேண்டுமா, எல்லாம் வேண்டும். ஆனால் ஒன்று கூட இல்லை. பார்க்கும் இடமெல்லாம் பொட்டல் காடுகள், தலையை வெடிக்கச் செய்வது போன்று மேலிருந்து சூரியனின் நெருப்பு, தண்ணீர் கிடையாது, வற்றிவிட்டது. இதெல்லாம் உங்களுடைய வானங்களிலும் பூமியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய எண்ணங்களுக்கு காரணமாக அவற்றுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல எண்ணத்திற்கு அவர்கள் மீது நீங்கள் பாக்கியங்கள் இறக்க வேண்டும். என்னுடைய பாக்கியங்களை என் அனுமதியை கொண்டு அது இறங்கும். அதுவரையும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். வானங்களுக்கும் பூமிக்கும் அது பூமியில் இறங்கினாலும் விளைச்சல்களுக்காக இறைவன் அனுமதியை காத்திருக்க வேண்டும். அது விளைய வேண்டி விலைவாசிகள் ஏறிவிட்டன என்று கூறும்பொழுது அப்பொழுது மழை இல்லை. அங்கு இறைவனுடைய பாக்கியங்கள் உங்களுடைய பூமியில் விளையவில்லை. உங்களுடைய உணவுக்காக இன்னமும் மழை பெய்யவில்லை. இருந்த போதிலும் விலைவாசி குறைகின்றது. உங்களுடைய தாவரங்கள் வளர்கின்றன. மழை இல்லை, ஆனாலும் விளைச்சல் கிடைக்கின்றன. யார் இதை நிகழ்த்துவோம்? ஒவ்வொரு வருடமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் தான் உங்களுக்காக படைக்கின்றேன். மழை இருந்தாலும் மழை இல்லாவிட்டாலும், மழை இருக்கும்போதும் சரி அங்கு வெள்ளம் வந்து உங்களுடைய பயிர்களை அடித்து கொண்டு போகின்றது. மழை இல்லாவிட்டாலும் சரி எப்பொழுது விலைவாசி உயர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். விளைச்சல்கள் இல்லை என்று. பின்னர் மழையே இல்லாமல் விளைச்சல் குறைகின்றன, விளைச்சல் அதிகமாகிவிட்டன. ரோடுகளில் இல்லைகின்றன. தக்காளியும் வெங்காயமும் இன்னும் காய்கறிகளும் அவ்விதமாக இருக்கும் பொழுது இறைவனுடைய படைப்பை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுக்காக வேண்டி தண்ணீரும் உணவும் உங்கள் கால்களுக்கடியில் வந்துவிட்டால் உங்களுடைய நிலை என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு விருந்தினர்கள் இல்லையா? விருந்தினர்களைப் போன்று உங்களை அவன் ஆதரிக்கான் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவு உங்களுக்கு அவசியம் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? உணவு மட்டும்தான் எனக்கு அவசியம், பணத்தை நான் படைத்தேனா? கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். நாம் அதனை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று முதலாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சின்னதோ பெரிசோ பதிலை நீங்கள் தேடுங்கள். இறைவன் அந்த பதிலை கொண்டு வருவான். இப்போ உங்கள்கிட்ட கேட்குற உணவு இல்லை, எனக்கு நாளைக்கு உணவு கிடைக்குமா என்பது பற்றி மட்டும்தான் கவலை. வயிற்றுக்கு எனக்கு கிடைக்குமா என்பது பற்றி மட்டும் கவலை. நீங்கள் அந்த உணவை தயாரிப்பவர்களா? நிச்சயமாக இல்லை. அந்த உணவின் விளைச்சல்களை நீங்கள் கட்டுப்படுத்துபவர்களா? இல்லை. அந்த விளைச்சல்களை நீங்கள் அதிகரிப்பவர்களா? இல்லை. இன்னும் அதிகமாக உங்களுக்கான அந்த விளைச்சலை கொண்டு வருபவன், விதவிதமான விளைச்சல்களை கொண்டு வருபவன் யார்? அவனை தவிர இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு நீங்கள் திருப்பப்படுகின்றீர்கள்? உங்களுடைய இருதயத்தில் உள்ள கேள்விகளை விட்டுவிட்டும் உங்களுடைய பார்வைகளின் பக்கம் திரும்புகின்றீர்கள். பணம் தான் எனக்கு உணவை கொண்டு வருகிறது என்று. பணமாக உணவை கொண்டு வருகின்றது? உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் உங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் உங்கள் தொழில்களையும் உங்களுடைய பொருள்களையும் விட்டுவிட்டு நாடோடிகளாக நாடு கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இழிவான வேதனையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுடைய பொருள்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. உங்களுடைய பொருள்களை நீங்கள் தூக்கிச் செல்ல முடியாது, அது உபயோகமும் படாது. அகதிகளாக நீங்கள் சென்று விட்டீர்கள். அங்கு நீங்கள் கைதிகளாகவும் இன்னும் அடிமைகளாகவும் இழிவையும் கொண்டு நீங்கள் உங்களுக்காக உணவு கொடுக்கப்படுவீர்கள். அந்த உணவை உங்களுடைய மனம் ஏற்காது.
இருந்த போதிலும் பசியின் காரணமாக இழிவாகவே அந்த உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டியிருக்கும். இது நிகழுமா நிகழாதா? இந்த வகையில் நம்முடைய சுட்டரிக்கும் வெயிலும் தாகித்திருக்கும் பூமியும் தண்ணீரும் கிடையாது என்று இருக்கும் பொழுது நீங்கள் குடிபெயரக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுமா ஏற்படாதா? உங்களுக்கு பச்சிடம் குழந்தைகள் இருக்கின்றன, அவற்றையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்ன கதியாவோம் என்று. இப்பொழுது வாழ்விக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு நியாயமாகவும் நல்லுணர்வோடும் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டாமா? எங்களை பாதுகாத்துக்கொள், எங்களுடைய வாழுமிடங்களில் எங்களுக்கு சிறப்பை கொடு என்று நீங்கள் கேட்க மாட்டீர்களா? பச்சாதாபப்பட மாட்டீர்களா? நேரம் நெருங்கிவிட்டது, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். வானங்களும் பூமியும் எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் நிறுத்தி கொண்டது? உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய வெப்பம் வானங்களில் இருக்கக்கூடிய மேகங்களையே காயச் செய்துவிட்டது, வற்றி போகச் செய்துவிட்டது. உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வானங்களில் பதிவாகின்றன. அங்கிருந்து தான் உங்களுக்கு இந்த பூமியின் மீது உங்களுடைய தேவைகளாக விளைவிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் தீர்மானமாக உணருங்கள். எனக்கு என்னுடைய வானங்கள் வற்றி போய்விட்டால், பூமியில் ஏற்கனவே விளைச்சல்கள் இல்லை, வானங்களும் வற்றி போய்விட்டால், இறைவனுடைய அனுமதியை கொண்டு மேகங்கள் நீக்கப்பட்டுவிட்டால் உங்களுடைய கதி என்ன? என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. இப்பொழுதுதான் வானங்கள் உங்கள் மீது இறங்குவதற்காக, உங்களுடைய உள்ளங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக இறைவன் அந்த தூக்கத்தை நீக்குகின்றான். தூக்கம் இல்லையே என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த தூக்கத்தை நீக்கிய இறைவனுக்கு எல்லா புகழும். என்னை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக இந்த தூக்கத்தை நீக்கியிருக்கின்றான். இனி அவன் ஒருவனைத் தவிர நான் திரும்புவதற்கில்லை. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், நான் மட்டும் விடுத்துக் கொண்டிருக்கின்றேன். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக என்று திரும்புங்கள். ஏன் என்ற கேள்வி கேளுங்கள். இறைவன் கூறுகின்றான், நான் தான் உங்களுக்கு தூக்கத்தை தருபவன். இதை கவனித்திருக்கின்றீர்களா? உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களுடைய முற்பகுதி வாழ்க்கையில் பல முயற்சிகளில் இருக்கும் பொழுது இரவு பூராவும் விடுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கு உங்களை அறியாமலே தூக்கத்தை கொண்டு வந்தோம் யார்? எந்த முயற்சி ஈடுபட்டிருக்கின்றீர்களோ அந்த முயற்சியிலிருந்து உங்களை முழுமையமாக விலக்கி உங்களை அறியாமலேயே உங்களை தூங்கச் செய்து பிறகு பகலில் எழுப்பும் பொழுது எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் தூங்கிட்டதன் காரணமாக உங்களுடைய காரியங்களில் தடையும் இல்லாமல் உங்களை எழுப்பி அந்த தூக்கத்தின் நேரங்களில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்திருப்பீங்களோ அதையெல்லாம் மிகைக்கக்கூடிய ஒரு நல்லாற்றலை கொண்டு இரவு நேரத்தில் ஒரு சனப்பொழுதில் நீங்கள் முடிக்க வேண்டிய காரியத்தை இரவு முழுதும் செய்கின்றீர்கள். பகல் நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வு அடையும் பொழுது, அந்த உணர்வோடு நீங்கள் விழிக்கும் பொழுது நேற்றைய சூழ்நிலையை ஒரு சனப்பொழுதில் மாற்றக்கூடிய அழகான ஆற்றலை கொண்டு உங்களை பகல் நேரத்தில் வழிநடத்துவான். நேற்றைய கவலைகள் நீக்கப்பட்டுவிட்டன. காலையில் எழும்பொழுது எப்படி? ஒரு காரியமும் செய்யவில்லை, கவலையோடு தூங்கச் செய்கின்றேன். வெடிக்கும் பொழுது கவலை நீக்கப்பட்டிருக்கின்றது. நான் எதை பற்றி கவலைப்பட்டேனோ அந்த கவலைக்குரிய சூழ்நிலை எதுவுமே காணோம். இறைவன் கூறுகின்றான், இரவில் நான் உங்களை இறக்கச் செய்கின்றேன். இரவில் நான் உங்களை இறக்கச் செய்கின்றேன். அத்தியாயம் 6:60. அவன்தான் உங்களை இரவில் இறக்கச் செய்கின்றான். சுத்தமாக சுய உணர்வே இல்லாமல் நான் ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி படுத்துட்டுருக்கிறேன். ஆஸ் இஃப் ஐ எம் பிரெயின் டெட். மூளைச்சாவுக்கு நிகரான ஒரு நிகழ்வு அந்த சூழ்நிலையில். மூச்சு மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, மற்ற எந்த சூழ்நிலையும் கிடையாது. பசி கிடையாது, தாகம் கிடையாது. என்னுடைய தொழிலை பற்றி கவலை இல்லை, என்னுடைய மக்களை பற்றி கவலை இல்லை, என்னுடைய குடும்பத்தை பற்றி கவலை இல்லை. நான் எங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றியும் தெரியாது. உங்களுக்கு கழிவுகளும் நீங்கவில்லை, எல்லாம் ஸ்தம்பித்து விட்டன. நான் ஒரு செத்த பணம் மாதிரி கிடக்கிறேன். இந்த பொழுதில் உங்களை இறைவன் கூறுகின்றான், நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் நான் அறிகின்றேன். என்னென்ன செஞ்சீங்களோ அவ்வளவையும் நான் அறிகின்றேன். உங்களை தூங்கச் செய்து உங்களுக்காக அவற்றை நான் நினைவூட்டுகின்றேன். இந்த தூக்கத்திலும் நீங்கள் அவற்றை கிரகிப்பவர்கள் இல்லை. கனவுகளாக மாறுகின்றன, கெட்ட கனவுகளாக. உங்களுக்காக காத்திருப்பது கெட்ட விளைச்சல் என்பதை அறிவிக்கின்றது. நல்ல கனவுகளாக உங்களுக்காக காத்திருப்பது, நீங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டீர்கள், மன்னிப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை பாக்கியிருக்கின்றது. நல்ல கனவுகளும் கெட்ட கனவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை மறைமுகமாக உங்களுக்கு அறிவிக்கின்றன.
இனி என்ன செய்வது? ஒவ்வொரு நாளும் கெட்ட கனவுகள் வருகின்றன. என்ன செய்வது? யார் இதை நீக்க முடியும்? கனவு என்பது பிரமையா உண்மையா? நிச்சயமாக உண்மை, பிரமை கிடையாது. கனவை நாம் மதிக்க வேண்டும், கனவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னறிவிப்பாக இது நிகழ்ந்திருக்கின்றது, ஒரு மறைவான செய்தியாக. இப்படியே நிகழ வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் எனக்காக நன்மை காத்திருக்கிறது, நல்ல கனவுகளின் காரணமாக, அல்லது எனக்காக கேடு காத்திருக்கிறது. நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் அறிகின்றான். எதற்காக? அவன் அறிந்திருக்கின்றான். இப்பொழுது உங்களை தூங்க செய்திருக்கின்றான், உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துகின்றான். மறுநாள் வாழ்க்கை உங்களுக்கு எழுந்திருக்கும் பொழுது எவ்வளோ ரெஃப்ரெஷ்டாக இருக்குதோ, எவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். புதிய அறிவோடு நீங்கள் உங்களுடைய உலகத்திற்கு வருகின்றீர்கள். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை கொண்டு இந்த புதிய அறிவை நான் உபயோகப்படுத்துகின்றேன் கேடுகளுக்கு. இன்னும் என்னுடைய வாழ்க்கை பொருளாதார அடிப்படையில் விரிவாக்கமாவதற்காக வேண்டி நிச்சயமாக விரிவாக்கமாகும். நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை சம்பாதிக்கின்றீர்கள். எனக்கு சோர்வாக இருந்தால் என்னுடைய வேலையில் நான் இருக்க முடியாது. ஆனால் உற்சாகமாக இருந்தால் என்னுடைய வேலையில் இன்னும் மும்முரமாக இருக்க முடியும். நீங்கள் கெட்டவர்களாக இருக்கும் நிலையில், வடிகட்ட பாதையில் நான் இருக்கும் நிலையில், நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் கொண்டு நான் வாழும் நிலையில், தூய்மையான உள்ளத்தை கொண்டு நான் சம்பாதிக்க முடியாது என்று நம்பிக்கை கொண்டு அசுத்தமான பாதைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் வாழ்க்கை என்று நான் என்னை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுதும் இறைவன் கொடுத்த அந்த அழகான ஒரு சூட்சுமத்தை தீமைகளுக்கு உபயோகப்படுத்தி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே தூய்மையை உபயோகப்படுத்தி நீங்கள் நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்து அன்றைய தேவையை நீங்கள் உங்களுக்காக சம்பாதித்து கொண்டிருக்க முடியும். அதுவும் அளவுக்கு அதிகமாகவே சம்பாதித்து கொண்டிருக்க முடியும், அன்றைய தேவைக்கு அதிகமாக. ஆனால் அதனையும் மின்றி இன்னும் அதிகமாக வேண்டும் என்று இந்த நல்ல இறைவனுடைய அறிவை கெட்டதாக மாற்றுகின்றீர்கள். எனக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியுமோ அந்த உண்மையை உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக மனம் சமாதானம் அடைகின்றது. ஆனால் இந்த உண்மையை பயன்படுத்தி நான் சம்பாதிக்க முடியும். எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள், உங்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்கு கொடுங்கள், இது கடவுளுக்கு செய்யக்கூடியது போன்றது என்று நான் சொன்னால் அதனையும் ஏற்றுக்கொள்வார்கள். சாமியார்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் அமைந்திருக்கின்றது. பெரும்பாலான சாமியார்களின் வாழ்க்கை இந்த வகையில் தான் அமைந்திருக்கின்றது. ஆனால் அதை உங்களுடைய நன்மைகளுக்காக மட்டும் செலவு செய்ய வேண்டும். அவரவருடைய நன்மையை அவரவருடைய இறைவனிடம் அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும். யாரும் என் பக்கம் திரும்பக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் இறைவன் இருக்கின்றான். அந்த இறையுணர்வை கற்பியுங்கள். அவர்களை அவருடைய இறைவன் பக்கம் திருப்புங்கள். அங்கு அவர்களுடைய அழகான வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்காக உருவாக இருக்கின்றது. அந்த உருவாக்கத்தில் அவர்கள் வாழ்வதை பற்றி நீங்கள் திருப்தி அடையுங்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு இறைவன் போதுமானவன். அவன் உங்களுக்கு கூறி கொடுப்பதற்கு என்னுடைய வானமும் பூமியும் எனக்காக இறங்கும். உங்களுடைய வானங்களை உங்களுக்காக திறக்க வேண்டும். மனத்தில் அழகான எண்ணங்கள் இருக்கும் பொழுது வானங்களுக்கு இறைவனுடைய அறிவிப்பு அவர்கள் மீது இறங்குங்கள். அழகை கொண்டிறங்குங்கள், நன்மை கொண்டிருங்கள், சுகத்தை கொண்டிறங்குங்கள். அவர்கள் கால்களுக்கு அடியில் விளைச்சல்களாக மாறுங்கள். இது உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லோரும் ஒரே சாப்பாடு சாப்பிட்றோம். ஒருத்தர் வயிற்றுக்கு ஒத்துக்கல, ஒருத்தருக்கு பசி இல்லை, ஒருத்தருக்கு ஜீரணம் இல்லை, ஒருத்தருக்கு அலர்ஜியும் வந்துடுது, ஒருத்தருக்கு பேதியும் வந்துடுது. ஏன் அப்படி? ஒரே வானம் ஒரே பூமியாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரே வானத்திலிருந்து இறங்கி ஒரே பயிர், ஒரே விளைச்சலுக்கான அந்த ஆதாரம், அதிலிருந்து விளையக்கூடிய பயிர், எல்லோருக்கும் ஒரே உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது? எனக்காக வரக்கூடிய அந்த ஒரு பருக்கை என்னுடைய தீமைகளுக்கான ஆதாயத்தை கொண்டிருக்கின்றது. எனக்காக வரக்கூடிய ஒரு நன்மைக்கு அந்த பருக்கையில் நன்மையை கொண்டு வருவது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வானமும் பூமி இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த குறிப்பிட்ட பருக்கை தான் எனக்கு வரும். உங்களுடைய நன்மைக்கு அதிலிருந்து மாற்றப்பட்ட பருக்கை உங்களுக்கு வரும். சத்தியம் என்பது அழகானது, பிரம்மாண்டமானது. ஆனால் இறைவனுக்கு அது லேசானது. உங்களுடைய கூலியை கொடுப்பதற்காக வேண்டி வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். அத்தியாயம் 45 வசனம் 22. வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வானமும் பூமியும். ஒரே வானம் ஒரே பூமி என்று பார்க்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் அவ்வளவும் வானங்களிலிருந்து இறங்குகின்றது என்பதை அறியுங்கள். ஆனால் உங்களுடைய வழிமுறைகளும் கல்வியும் பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அறிவுதான்.
அது வானங்களிலிருந்து இறங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லை. அவரவர் தேடிக்கொண்ட வினைக்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 150 பேர் இருக்கோம், 200 பேர் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்குரிய கூலிக்கு தகுந்தவாறு, செயலுக்கு தகுந்தவாறு கூலி கொடுக்கப்படுவதற்காக உண்மையை கொண்டு வானங்களையும் பூமியையும் தனித்தனியே முறையை உங்களுக்காக இயங்கச் செய்திருக்கின்றான். சத்தியம், என்னுடைய உள்ளம் வானத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. என்னுடைய உடல் பூமியின் அடிப்படையை ஒட்டியதாக இருக்கிறது. என்னுடைய உள்ளத்திற்கு சுகம் தேவை முதலில், பிறகு உடல் நலமாக இருக்கும். வானங்களிலிருந்து இறங்கக்கூடியது, உள்ளத்திலிருந்து இறங்கக்கூடிய என்னுடைய சக்தியானது என்னுடைய உடலை பாதுகாக்கும், சுகமாக பாதுகாக்கும். 5 புலன்களுக்கும் அழகான நிழல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், கண் குளிர்ச்சி ஏற்படுத்தும். எப்பொழுது இங்கு வெப்பம் கண்டுவிட்டதோ, பெருமையின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் ஆற்றாமையின் காரணமாகவும் வெறுப்பின் காரணமாகவும் பகைமையின் காரணமாகவும் நெருப்பு சூழ்ந்து கொண்டதோ, உங்களுடைய உடல் உறுப்புக்கள் நெருப்புக்கிரையாகும். அந்த உடல் உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் சக்தி இழக்கும், காய்ந்து போகும், வறண்டு போகும். உங்களுக்கு அது நன்மை அளிக்காது. உங்களுடைய மனதிலிருந்து தான் உங்களுடைய உடல் விளைகின்றது. வானத்திலிருந்து தான் பூமி விளைகின்றன. வானங்களும் பூமியையும் உங்களுக்கு படைக்கப்பட்டிருப்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையை படைக்கப்பட்டிருக்கின்றது. அவரவர் செயலுக்கு தகுந்த கூலி கொடுக்கப்படுவதற்காக. இது உண்மை, சத்தியம். அத்தியாயம் 6 வசனம் 60. அவன்தான் இரவில் உங்களை இறக்கச் செய்கின்றான், உங்களை கைப்பற்றுகின்றான். உங்களுடைய அவ்வளவு காரியங்களும் கைப்பற்றப்படுகின்றன. யாரிடம்? இறைவனிடம். அதன் காரணமாக இரவு பொழுதில் நான் தூங்கும் பொழுது, எல்லா பொறுப்புகளையும் திறந்துவிட்டு தூங்கும் பொழுது, மறுநாள் காலையில் ஏடும் பொழுது எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த குடற்படியும் இல்லாமல், இன்னும் உற்சாகத்துடன், புது தெம்புடன், புதுப்பொலியுடன் நீங்கள் உங்களுடைய உயிர் மூச்சு அளிக்கப்படுகின்றீர்கள். மூச்சு நிகழ்ந்து கொண்டிருந்தது, உயிர் கைப்பற்றப்பட்டுவிட்டது. இப்பொழுது உயிர் கொடுக்கப்படுகின்றது, உயிர் மூச்சு உருவாகிறது. இரவு பொழுது நீங்கள் உயிர் வாழவில்லை, இறந்தவர்கள் வெறும் மூச்சு வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மூளைச்சாவு என்ற அந்த அடிப்படையில் வெடிக்கும் பொழுதுதான் உயிர் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆன்மாவோடு அளிக்கப்படுகின்றது. எப்பொழுது வெடித்து பார்க்கின்றீர்கள் தெளிவாக. நேற்றைய கவலை காணோம். நேற்று நான் எந்த அளவுக்கு விடிந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தேனோ அது நடக்கவில்லை. இறைவனுக்கு நன்றி சொன்னா இல்லை. அந்த 3:30 மணிக்கு 4 மணிக்கு இறைவன் எழுப்பும் பொழுது நீங்கள் எழுந்திருந்தால் நிச்சயமாக நன்றி கூறியிருப்பீர்கள். அந்த உள்ளம் கிடைத்திருக்கும். யாரொருவரும் சரி, இன்று முதலாக தூக்கத்தில் எப்பொழுது போர்வையை எடுத்து போர்த்துகின்றீர்களோ, நீங்கள் போர்த்துவதற்கு நிச்சயமாக பயந்து கொள்ளுங்கள். தூக்கத்தை கொடுத்த இறைவன் தூக்கத்தை நீக்குகின்றான், எழுப்புகின்றான். அவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அவனுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். அவனுக்கு பயந்து எழ வேண்டும். அந்த நேரம் எழுந்திருக்கும் பொழுதே என் பாவங்களை மன்னிப்பாயாக இறைவனே, மன்னித்தவனே, அருள் செய்பவனே என்று நீங்கள் உங்களுடைய இறைவனை அழைக்க வேண்டும். இனியும் என்னுடைய வாழ்க்கையை நீ நன்மையாக்கி வை. கொடுத்த தூக்கத்திற்கு இவ்வளவு கவலையோடும் பயத்தோடும் இருந்தபோது தூக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துங்கள். உன்னை தவிர இல்லை, உனக்கே எல்லா புகழும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்று அழையுங்கள். அல்லாஹ் என்பது 3 உச்சரிப்புகளை கொண்டது. அல்லாஹு 3 உச்சரிப்புகள். அல் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தி என்ற வார்த்தை, THE. அல்லா என்பது இல்லை என்று பொருள். ஹூ என்பது ஹிம், அவனை தவிர இல்லை. நீங்கள் உங்களுடைய இறைவனையோ கடவுளையோ தெய்வத்தையோ வணங்குவதற்கு முன்பாக அடிப்படை தேவை உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து திரும்புவதுதான். கும்பிடுவதற்கு அடிப்படை, தொழுவதற்கு அடிப்படை, ஜெபம் செய்வதற்கான அடிப்படை உன்னை தவிர கதி இல்லை. இந்த அடிப்படை இல்லாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் தெய்வத்தை அழைக்கவில்லை, மாறாக ஷைத்தானை கும்பிடுகின்றீர்கள். உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த பயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய பொருள் தெய்வத்தினுடைய பொருள் அல்ல. உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய, நினைவூட்டக்கூடிய, நீங்கள் இறைவனிடம் திரும்புகின்றீர்கள், உங்களுடைய இறையை அழிப்பண்டம் திரும்புகின்றீர்கள். அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த பயம் இருக்கிறதா? இப்பொழுது திரும்புங்கள், உங்களுடைய பிரார்த்தனை பதிலளிக்கப்படும். அல்லாஹ் என்ற அந்த உணர்வு இல்லாமல் திரும்ப முடியாது. இதன் காரணமாகத்தான் முஸ்லீம்களாக இருந்த போதிலும் சரி, அவர்களுடைய பிரார்த்தனைகள் பலனளிப்பதில்லை, டாக்டர்களிடம் கொடுக்கின்றார்கள்.
அவர்களுக்கு அர்த்தம் புரியாது. அல்லாஹ் என்பது அர்த்தம் புரியாது. அல்லாஹ் என்பது எனக்கான ஒரு தெய்வம், ஒரு மறைவான அல்லது கற்பனையான ஒரு உருவத்தை வைத்திருக்கின்றேன், உருவமாக சமைக்கவில்லை, அவ்வளவுதான். இருந்தாலும் கற்பனையில் உருவம் வந்துவிட்டது, நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். காரணம், அல்லாஹ் என்பது அர்த்தம் புரியாத காரணமாக கண்டிப்பாக அதனை ஒரு உருவமாகத்தான் நான் மனதில் கொண்டிருக்க வேண்டும். அப்படி உருவமாக கொள்ளவில்லை என்றால் எதற்காக மசூதிகள்? உருவம் இருந்தால் ஒரு இடம் வேணும், பில்டிங் வேணும் வைக்கிறதுக்கு. இங்கு எப்பொழுது நீங்கள் பயப்படவில்லையோ அங்கு போய் பயப்பட முடியாது. கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சுகளோ உங்கள் அனைவருக்கும் தெரியும் பயபக்தி வேண்டும் என்று. இறைவன் என்று ஒன்று வரும்பொழுது பயபக்தி வேண்டும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இறையச்சம் வேண்டும், உள்ளச்சம் வேண்டும். அவ்வாறு இல்லாமல் உங்களுடைய பிரார்த்தனை செல்லுபடியாகிறது. இதை நாம் அறியாதவர்களா அறிந்தவர்களா? எவ்வளோ முறை இறைவனை இறைவனை இரண்டு கூப்பிட்டிருக்கோம். வேடிக்கைக்காகவும் பிறருக்கு காண்பிப்பதற்காகவும் வீணாக அவனுடைய பெயரை நீங்கள் உபயோகப்படுத்தினீர்களா இல்லையா? பயபக்தி இல்லாமல். அவனோடு நெருங்குவதற்கு முன்பாக நான் என் தவறை கொண்டு நெருங்க முடியாது, தூய்மை கொண்டு நெருங்க வேண்டும். அவனை ஏமாற்றி நெருங்க முடியாது, அவன் யாவற்றையும் அறிந்தவன். அப்படி என்றால் என் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது என்னுடைய தீமைகளுக்கு, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் என்னுடைய தவறுக்காக நான் என் இறைவன் மூலமாக தண்டிக்கப்பட்டது தானே. யாரும் தரவில்லை, உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கஷ்டங்களுக்கு மேல், துன்பங்களுக்கு மேல், வேதனைகளுக்கு மேல் சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யார் உங்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருப்பது? மிஞ்சி மிஞ்சி போனால் எவனோ சூனியம் வச்சுதான் சொல்லுவீங்க. பாவம் நிரபராதியின் மீது உங்களுடைய கவனம் திரும்புகின்றது. உங்களுடைய செயல்களில் எந்த தீமையும் நீங்கள் செய்துள்ளீர்களா? உங்களிடம் மன இச்சைகள் இல்லையா? உங்களிடம் மானக்கேடுகள் இல்லையா? உங்களிடம் பெரும் பாவங்கள் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு வின வைக்காமல் அர்த்தம் வச்சுட்டான உங்களுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம், யார் 100% இதுலேருந்து விலகினவங்கன்னு சொல்லிட்டு 0%. முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒரு தீமை வெள்ளை சட்டையில் ஒரு சின்ன ஒரு டாட் விழுந்தால் கூட அசிங்கமாக தெரியும். அசிங்கமே உருவாகி இருக்கும் பொழுது அவன் எனக்கு தீமை செய்திருப்பான், இவன் எனக்கு சூனியம் வைத்திருப்பான். நீங்கள் உங்களுடைய சூனியத்திற்கு, சூனியம் என்றால் எதனையும் அறியாதவனாக நான் ஆகிவிட்டேன். பிறரை குறை சொல்லும் பொழுது அவன் சூனியக்காரனாக இருக்கின்றான், எந்த அறிவும் இல்லாதவனாக இருக்கின்றான், பூஜ்ஜியமாக இருக்கின்றான். சூனியம் என்பது பூஜ்ஜியம். எந்த அறிவும் மற்றவனாக இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். யாரொருவரையும் குறை சொல்வதற்கு முன்பாக நாம் அறிய வேண்டும், என்னுடைய தவறை நான் உணர்வதற்கு வழியே இல்லை, அல்லது உணர்ந்திருந்தாலும் அவ்வளவு பெருமையும் அகம்பாவம் எனக்கு இருக்கின்றது, என் தவறுகள் என்னை பாதிக்கக்கூடாது. ஆனால் மற்றவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக நான் தண்டிப்பேன். எந்த அளவுக்கு பிறர் மீது நான் கருணை கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு நான் பிறரை குற்றங்குறையில் குறிக்கின்றிருப்பேனோ அந்த அளவுக்கு நான் பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கின்றேன். எனக்கு நிகழ வேண்டியது நிகழ்ந்து தீரும். உள்ளட்சம் கொள்ள வேண்டும். சத்தியத்தை கொண்டு நீங்கள் திரும்ப வேண்டும் உங்களுடைய இறைவனிடம். என் இறைவனே எங்களை மன்னிப்பாயாக. நீங்கள் வரக்கூடிய குடும்பம் உங்களை போன்றுதான் இருக்கும். ஆகவே என்னை மன்னிப்பாயாக என்று பேச்சுக்கு இடமில்லை, எங்களை மன்னிப்பாயாக. நீங்கள் நடக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுடைய மனதையும் அது தூய்மைப்படுத்தும். பலகீனமான சந்தேகங்களை வைத்திருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளங்கள் மாறவில்லை. நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை எந்த கதிக்கு அது மாறும் என்பதை, இப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய நீங்கள் பிள்ளைகளாக இருந்தபோது வளர்த்தார்களோ அவ்வளோ கொட்டை குணம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டது. அந்த குணங்களிலிருந்து தான் நோய்கள் விளைகின்றன. எங்கள் அப்பாவுக்கு நோய் இருந்துச்சு, எனக்கு நோய் வந்தது. இல்லை, உங்கள் அப்பாவுடைய மானக்கேடு உங்களுக்கு, உங்களுடைய மானக்கேடு பிள்ளைகளுக்கு அதே லெவலில் எல்லா நோயும் வந்துட்டு. வானங்களிலிருந்து பூமியில் உங்களுடைய ஆதாரங்கள் இறங்குகின்றன, மனதிலிருந்து உடலில் உங்களுடைய விளைச்சல்களாக இறங்குகின்றன. நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது உங்களை போன்று உங்களுடைய குழந்தைகள் வரக்கூடாது என்று விரும்புங்கள். அதற்காக பாவம் நிச்சயங்கள், எங்களை மன்னிப்பாயாக, என்னை என் குழந்தைகளை மன்னிப்பாயாக. பச்சிடம் குழந்தை வைத்துக் கொண்டிருக்கும் மன்னிப்பாக இறைவனே என்று கேளுங்கள். பாலூட்டி விட்டுவதன் காரணமாக அது நல்லது என்று நினைக்க வேண்டாம். உள்ளங்கள் மாற வேண்டும், நீங்கள் திருந்த வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், தூய்மையடைய வேண்டும். அந்த குழந்தை உங்களுக்கு முன்பாக அழகான நிழல் கொடுக்கக்கூடிய கண் குளிர்ச்சியான ஒரு பிரம்மாண்டமான சந்ததியாக, உலகம் போட்டக்கூடிய அந்த நற்பாக்கியங்களை கொண்டு விளங்கக்கூடிய சந்ததியாக வளர வேண்டும் என்று விரும்புங்கள். நிச்சயமாக நோய்கள் மனதிற்கு சம்பந்தமில்லாமல் உருவாவதில்லை, மனதோடு இணைந்து தான் நோய்கள் உருவாகின்றன.
உங்களுடைய வருமானத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம் மானக்கேடுகளினால் உருவாதன் காரணமாக, மானக்கேடுகளின் காரணமாக வருமானத்தை அதிகரிக்க முடியும். மானக்கேடுகள் நீக்கப்பட உங்களுடைய சன்மானம் இறைவனிடமிருந்து பெருகும். எது வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உள்ளத்தின் சுகத்தில், அழகில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கேடுகளை கொண்டிருக்கவில்லை. இறைவன் அதை எனக்காக மன்னித்து தூய்மைப்படுத்தியிருக்கின்றான் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிய வேண்டி, இன்று முதலாக போர்வை போர்த்தும் பொழுது எழுந்திருங்கள். இறைவனுக்கு நன்றியோடும், இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்தும் விதமாகவும், இறைவனுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகவும் எழுந்திருங்கள். போர்வையை போர்த்தாதீர்கள். இறைவனே மன்னிப்பாயாக என்னை எழுப்பு என்று உங்களுடைய இறைவனிடம் தூங்குவதற்கு முன்பாக நீ என்னை எழுப்பும் பொழுது சுகத்தோடு நான் எழுந்திருக்க வேண்டும். ஷைத்தான் என்னை இரண்டாவது தூக்கத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டாம். தூக்கம் முக்கியமல்ல, பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு முக்கியம். அத்தியாயம் 3 வசனம் 17. அத்தியாயம் 3 வசனம் 17. பின்னிரவு நேரங்களில் நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்காமல் உங்களுக்கு விடியக்கூடாது. விழித்ததும் பளீர் என்று எப்பொழுது தெரிகின்றதோ போச்சு, அந்த நாள் தூக்கம் கெட்டது, அந்த நாளின் பாக்கியம் கெட்டது. சூரியன் உதயமான பிறகு, வெளிச்சமான பிறகு முடிப்பது போன்று ஒரு கேடு தரித்திரம் கிடையாது. அதற்கு முன்பாக நீங்கள் விழிக்க வேண்டும். நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய திரைகளை அகற்றிவிட்டு தூங்குங்கள். அது விடுவதற்கு முன்பாக நீங்கள் எந்திருக்க வேண்டும். விடிந்த பிறகும் இன்னும் இருளை போன்று அழைத்து கொண்டிருக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு தூங்காதீர்கள். என் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்று இறைவன் எழுப்பும்போது எழுந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்க வேண்டும். தூக்கத்தை தருவான் இறைவன் தான். நடுநடுவை வெளிப்படுகின்றது, இறைவன் எழுப்புகின்றான். போதும் தூங்கியது, பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று எழுந்திருக்க வேண்டும். பகலில் பெருசாக கிழிக்கப்படுறது எதுவும் கிடையாது. இரவு நேரத்தில் நான் பாதுகாக்கப்படக்கூடிய அதுவற்றை பாதுகாத்து கொண்டால் என்னுடைய மனம் தூய்மை அடையும் பொழுது என் உடல் விளையும். என் உடல் இயக்கங்களுக்கு என்னுடைய மூளை ஆதாரமாக இருக்கின்றது. அந்த மூளையினுடைய அழகான செயல்பாட்டுக்கு மனம் ஆதாரமாக இருக்கின்றது. மனதிலிருந்து உங்களுடைய மூளை தூய்மையாக இயங்க வேண்டும். அதன் காரணமாக உங்களுடைய உடல் இயக்கம் பெற வேண்டும். சுறுசுறுப்போடு, அழகோடும், தெம்போடும், புதுப்பொலிவோடும், புத்துணர்வோடும். எழுந்த பிறகு ஷைத்தான் கூறுவான், நீங்கள் இன்னமும் தூங்கியிருக்க வேண்டும் என்று. அவ்வாறில்லை. அவனிடம் திரும்பாதீர்கள். எழுப்பியவனுக்கு நான் மரியாதை செய்தேன், அவ்வளவுதான். எழுப்பியவன் யார்? யார் என்னை தூங்கச் செய்தானோ அவன்தான். தூக்கத்தை நீங்கள் இன்று முதலாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உங்களுக்கான அத்தாட்சி. பகலில் நீங்கள் சம்பாதித்த கேடுகள் மறுநாள் நிகழக்கூடிய நிகழ்வுகளினுடைய தாக்கங்கள் பயத்தை ஏற்படுத்தின. இறைவன் தூங்கச் செய்து உங்களை அமைதிப்படுத்தி உங்களுடைய உயிர்களை கைப்பற்றினான். மூச்சு மட்டும் இயங்கிக் கொண்டது. அந்த உயிர்கள் புதுப்பிக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் உங்களுக்காக வரும்பொழுது உணர்வு பெறுகின்றீர்கள் உயிரோட்டத்தோடு. நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கை கால்கள் மரத்து போகின்றன. இவர்கள் கூறுவார்கள் இரத்த ஓட்டம் இல்லை என்று. எந்த கையில் ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த கையை அறுத்து பாருங்கள், ரத்தம் ஊற்ற தான் செய்யும். எங்கே ரத்த ஓட்டம் இல்லை? ரத்தம் ஓட்டம் இருந்தால் அந்த ரத்தம் ஓடக்கூடாது. 2 கையிலையும் அறுத்து பாருங்கள். ஒரு கை நல்லா இயங்கிட்டு, ஒரு கை நல்லா இயங்கலை. 2 கையும் அறுத்து பாருங்கள். 2 பக்கம் ஒரே மாதிரி தான் ஊற்றும். இரத்த ஓட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, மூச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, உயிர் இல்லை. அதன் காரணமாக மரத்திருக்கின்றது. உயிரோட்டம் வேண்டும். உயிர் ஓட்டம் வேண்டும் என்றால் மனதிற்குள்ளே சத்தியம் நிகழ வேண்டும். மனதிற்குள்ளே ஒரு நன்மைக்கு புறம்பாக மனம் அழுத்தத்தோடு வாழக்கூடாது. உயிரோட்டம் கெட்டுவிடும். ஒரு நாள் தூங்கலன்னு சொன்னால் மறுநாள் பைத்தியம் பிடிக்கும். ஆனால் இறைவனுடைய அருளை கொண்டு பாவ மன்னிப்போடு என்னுடைய இரவு பொழுதை நான் கடிக்க வேண்டும். அவனிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த நேர கணக்கை அறிவிப்பவன் இறைவன் தான். பொழுது பிறந்ததும் எழுபவர்கள் இல்லை. அவன் எடுப்பும் பொழுது உங்களுடைய பொழுது புலர்கிறது இரவின் பகுதியிலேயே. ஆக அவன் எழுப்பும் பொழுது நீங்கள் எழுந்தே ஆக வேண்டும். இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். இதனை நீங்கள் மறந்தவர்களாக இதுவரையில் வாழ்ந்தது போல் இனியும் வாழ வேண்டாம். உங்களுடைய தூக்கத்தை கலைக்கும் பொழுது எழ வேண்டும். நீங்கள் எழுந்து கை கால் முகங்களை கழுவிக்கொண்டு உட்கார வேண்டும். என்ன ஏது என்று கேள்வி கணக்கு இல்லாமல் இறைவனை எங்கள் பாவங்களை, ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குது, நான் மட்டும் முடிச்சிருக்கேன். அல்லது ஹஸ்பண்ட் எழுதிட்டாரு, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குது, மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இருந்துக்கிறேன், எங்கள் பாவங்களை மன்னிப்பாய். என்ன எதுகிற தேவை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நான் பாவி தான், சந்தேகமே இல்லை. என்கிட்ட மானக்கேடுகள் இருக்கின்றன, என்கிட்ட மனச்சைகள் இருக்கின்றன, என்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் என்னுடைய குழந்தைகளிடமும் நான் பாராட்டி வளர்க்கின்றேன்.
கணவன் மனைவியாக நாங்கள் சேர்ந்து வாழ்கின்றோம். எங்களுக்குள் பரிமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, உயிரோட்டத்தில் பரிமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நன்மைகள் அமைய வேண்டும், இறைவனை கேடுகள் ஒருவருக்கொரு பரிமாறிக்கொள்ளக்கூடாது. இதன் காரணமாக என்னுடைய சந்ததிகள் பாதிக்கப்படக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி நான் விடுத்திருக்கின்றேன். திரும்ப தூக்கம் இயற்கையாக வரும்போது தூங்குங்க, தப்பில்லை. ஆனால் இரவின் பகுதி முடிவதற்கு முன்பாக அதிகாலை நேரங்களில் நாம் எழுந்திருக்க வேண்டியது நம் மீது கட்டாயக்கிழமையாக இருக்கின்றோம். நன்மைக்காக செலவு செய்யுங்கள், உங்களுடைய தூக்கத்தை செலவு செய்யுங்கள் நன்மைக்காக வேண்டி. அதற்கு முந்தைய லைன், இரவு நேரங்களில் அவர்கள் பாவமணி கோரிக்கொண்டிருப்பார்கள். அதற்கு முன்பாக நன்மைக்காக செலவு செய்யுங்கள், உங்களுடைய இரவின் பொழுதை செலவு செய்யுங்கள். இறைவன் உங்களுக்காக விடுப்பை தரும்போது செலவு செய்யுங்கள். அதுக்காக அலாரம் வச்சுட்டு எழுந்திருக்க சொல்லலை, நான் எடுக்கும்போது எழுதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தூக்கம் தேவை? உங்களுடைய இரவின் பொழுதை கணக்கெடுப்பவன் நான் தான், நீங்கள் அல்ல. இறைவனுடைய வாக்கு. உங்களுடைய இரவின் பொழுதை கணக்கெடுப்பவன் நான் தான், நீங்கள் அல்ல. 73வது அத்தியாயம் 20வது வசனம் நடுப்பகுதியில் வரும். உங்களுடைய இரவின் பொழுதை நீங்கள் கணிப்பவர்கள் இல்லை எனினும் அவன் உங்களை மன்னித்தான், விளங்காததன் காரணமாக மன்னித்தான். நீங்கள் அவனுக்கு உறுதியானவர்களாக நீங்கள் அமைய வேண்டும். அவனுக்கே நீங்கள் உறுதியாக இருங்கள். அது அடுத்த லைன் 3:17 அதுக்கு முந்தைய லைன். அவர்கள் உறுதியுடன் சத்தியத்தை பொறுமையை கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். இது 3:17. பின்னிரவு நேரங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நன்மைக்காக வேண்டி அந்த இரவின் பொழுதை தியாகம் செய்வார்கள். தங்களுடைய மன உறுதிக்காக வேண்டி சத்தியம் நிறைவேற வேண்டி பொறுமையை மேற்கொள்வார்கள். இது அந்த அத்தியாயத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக அமைய வேண்டி இறைவன் நமக்கு கற்பிக்கக்கூடிய இந்த பாதையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளுங்கள். அத்தியாயம் 3:17 மறக்கக்கூடாது. அத்தியாயம் 6:60 மறக்கக்கூடாது. 73:20 உங்களுடைய இரவின் பொழுதை நீங்கள் கணக்கிடுபவர்கள் இல்லை, பகலும் இரவும் நீங்கள் பார்க்கக்கூடிய விடுதலும் மறுதலும் இல்லை. உங்களுக்கு தூக்கம் வருவது இரவு, தூக்கம் கலைவது பகல். இந்த கணக்கை அறிவது இறைவன் தான். நான் 6 மணி நேரம் தூங்க வேண்டும், 9 மணி நேரம் தூங்க வேண்டும் என்று கூறக்கூடிய கிறுக்கர்களை பின்பற்ற வேண்டாம். சத்தியத்தை பின்பற்றுங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமையாகும். இறைவன் என்று நமக்கு கொடுத்திருக்கூடிய இந்த பாதையை உறுதியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த உறுதியின் பேரில் உங்களுடைய வாழ்க்கையை நிலைத்திருக்க வேண்டும். நீங்களும் உங்களுடைய பச்சிளம் குழந்தைகளும் நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய கேடுகள் தீண்டாமல் உங்களுக்கு அது நிழல் கொடுக்கக்கூடிய, கண்குளிச்சு கொடுக்கக்கூடிய சந்ததிகளாக மாறுவதற்காக வேண்டி இந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதலாக மேற்கொள்ளுங்கள். இறைவன் அதற்கு நமக்கு நிச்சயமாக துணை புரிவான்.